வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சிறப்பதிதிகளை, முக்கியமான ஆளுமைகளை உங்களுக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியினூடாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதிலும் பன்முக திறமைகள் கொண்டவர்களை அடையாளம் காண்பது என்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கப் போக இருக்கும் நபரை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், திரையிலும் பார்த்திருப்பீர்கள். அந்தளவுக்கு விசேடமான நபர், எமது தேசத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு முக்கியமான ஆளுமையை தான் இன்றைய தினம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். இவர் ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞர், அதனிடத்தில் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், நடிகர் என பன்முக திறமைகள் கொண்ட VIS ஜெயபாலன் அவர்கள் தான் இன்றைய தினம் எங்களுடைய அதிதியாக கலந்து கொள்கிறார். அவரை நாங்கள் மனமு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்பவம் ஐயா, உங்களுடைய இன நல்லிணக்கம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த நாட்டில் பிறந்த ஒருவராக இருந்தாலும் இப்பொழுது தென்னிந்தியாவில் வசித்து வருகிறீர்கள். இடையிடையே தாயகத்துக்கும் வந்து செல்கிறீர்கள். உங்களை பற்றி பார்க்கின்ற போது இலங்கையின் அதாவது ஈழத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படுகிறீர்கள். நவீனத்துவ கவிதைகளில் ஆரம்ப பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுடைய பேரும் நிச்சயமாக வந்துவிடப் போகிறது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு நடிகராக நீங்கள் அறிமுகமான உடனேயே தேசிய விருதுகளால் கௌரவிக்கப்படுகிறீர்கள். சிறந்த அதனிடத்தில் திறன்மிக்க ஒரு ஆளுமை உங்களுக்குள் புதைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களுக்கெல்லாம் பெருமையான விஷயம். இந்த நிலையில் உங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் ஒரு பொருளியல் பட்டதாரி, ஆனாலும் நீங்கள் ஒரு படைப்பாளியாகத்தான் அறியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? நீங்கள் யாழ்ப்பாணம் உடுவிலை பிறப்பிடமாக கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? ஏன் கவிதையின் மீது உங்களுக்கான ஒரு ஆர்வம் பிறந்தது? அதிலும் பழைய கவிதைகளை மறந்தது நவீன கவிதைகள் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்களுக்குள் எப்படி வந்தது ஐயா? என்னுடைய அப்பா நெடுந்தீவு, அம்மாவுக்கு ஒரு அடி நெடுந்தீவு, ஒரு அடி உடுவில். நான் உடுவில்ல அம்மா நான் உடுவில் பிறந்து பிறகு நெடுந்தீவுக்கு சின்ன வயதில் வந்தாங்க. நெடுந்தீவுக்கு வந்தது மிக முக்கியம். ஏனென்றா நான் நெடுந்தீவு போன அந்த காலங்களில் நெடுந்தீவில் நிறைய சங்கத்தமிழ் சொல்லுகள் இருந்தது. மற்ற நெடுந்தீவு மக்கள் பேசுகிற மொழியில் அது நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அந்த நாட்களில் வாழ்ந்த வயல்களில் வேலை செய்கிற முஸ்லீம் தாய்மார்களுடைய மொழியிலும் நிறைய கவிதை இருந்தது. சில ஒதுக்குப்புறமான இடங்களில் வந்து மொழியில் கவிதை இருக்குது. நெடுந்தீவில் நிறைய கவிதை இருந்தது மொழியில். இந்த விஷயங்கள் என்ன சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு கவிதை மொழியை உருவாக்குறது இது என்ன ஒரு மோதலும் காதலும் நிறைந்த என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் அவர்களை பிணைக்கிற ஒரு விஷயமாக இருந்தது கவிதை தான். அம்மா வந்து உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்து அங்கே ஆங்கில டீச்சராக இருந்தவா. அப்பா வந்து நெடுந்தீவில் படித்து சின்ன வயசுலேயே கொழும்புக்கு வந்து கடைகளில் பணியாற்றி பிறகு சின்ன வயசுலேயே மத்துகமையில் பெரிய முதலாளியாக வந்துட்டார். அவருக்கும் இயல்பாக கவிதை நாட்டம் இருந்தது. அவருக்கு சிங்கள கவிகள் கூட அவர் கேள்வி ஞானம் இருந்தவருக்கு. அதாவது சிங்கள மொழி தெரியுமா அவருக்கு? சிங்கள மொழியில் அவர் மிகவும் புலமை பெற்றிருந்தார். அவர் சிங்கள கவிகள் எல்லாம் பாடுவார். தமிழ் கவிதையிலும் மிகவும். அம்மாவுக்கு வந்து ஆங்கில கவிதைகளிலும் தமிழ் கவிதைகளிலும் பெற்றிருந்தார். தாய் தந்தையர் கவிதைகளோடு காதலும் மோதலுமாக இருந்ததனால் நீங்களும் ஒரு கவிஞராகி விட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த சூழல் எனக்கு உதவினது. அம்மாவில் வந்து அம்மாவுக்குள்ள ஒரு ரோபின்ஹுட் இருந்தது. அம்மா வந்து 1927 மகாத்மா காந்தி யாழ்ப்பாணத்துக்கு வந்து நவம்பர் மாதம் பல கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறார். அதில் அம்மா உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூலும் போயிருக்கிறார். அங்கே அம்மா சின்ன பிள்ளை. அம்மாட்ட ஒரு மாலையை கொடுத்து அம்மாவும் தோழியுமா படிகளில் நடனம் ஆடி சென்று அம்மாவுக்கு சொன்னது அந்த சட்டை போடாத அம்மாவுக்கு மாலையை போடும்படி. அது சின்ன வயசு. நான் வளர அம்மாவுக்கு வந்து தான் மகாத்மா காந்திக்கு மாலை போட்டவர் என்ற பேர் அவருக்கு இருந்ததால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அம்மாவுக்கு நிறைய வந்துட்டுது. அதுதான் என்னை வந்து ஒரு மனித நேயத்தின் பாலின் எடுத்து சென்றதும் அம்மா தான்.
அம்மாவுடைய காந்தியமும் அம்மாவுடைய மனித நேயமும் தான் என்று என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியம் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஒரு இளம் வயதில், அதுவும் சிறிய வயதில், ஒரு போராளியாக கூட அறியப்பட்டிருக்கிறீர்கள். நான் என்ன, அம்மா அப்பவும் ஜாதி ஒரு காந்தியவாதியாக இருந்ததால் ஜாதிக்கு எதிரானவராக இருந்தால் எங்களோட குடும்பம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அம்மா ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு அப்படியும் காலப்போக்கில் இது மாறிடும். மற்றது ஜாதி கொடுமை புரிகிறவ இறைவனால் தண்டிக்கப்படுவினோம். மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அன்பாக இருக்க கொண்டவர். அதால் நான் ஒரு 15-16 வயசுலேயே ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக ஒரு வன்முறையால் நான் மாறிட்டேன். இப்போ நாங்கள் அப்புறம் வன்னிக்கு மூவ் பண்ணினோம். வன்னிக்கு மூவ் பண்ணாத நேரத்தில் வன்னியில் ஒரு இடதுசாரி இயக்கங்களோ அல்லது அவர்கள் சார்ந்த ஜாதி போராட்ட அமைப்புகளோ இல்லாததால் எல்லா இடதுசாரி இயக்கங்களும் எல்லா ஜாதிக்கு எதிரான எல்லா குழுக்களும் என்னோட தொடர்பு வைத்திருந்தேன். சரி, நான் சின்ன வயசு அப்போ எனக்கு தொடர்பு வைத்திருந்தேன். ஒரு முறை ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு அந்த ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்கிற தொழிலாளி ஒரு பெரிய தவறை செய்துட்டார். அவர் அறையாக சுத்தம் செய்துட்டு வரையக்கில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸுக்கு பேன் பார்த்து கொண்டு அந்த அறையை திறந்துட்டார். அதுக்காக அவரை உதைச்சு அடித்து அந்த அரை கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சி வேலையால் நிறுத்திட்டான். எனக்கு இது தெரியாது. அவர் பல இடங்களுக்கு போய் கடைசியாக என்னுடைய ஒரு தலைவனும் அபிமானத்துக்குரியவருமான MC சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, அவர் ஒரு கடிதம் கொடுத்துருந்தார். இந்த பிரச்சனையை பார்த்து தீர்த்து வைத்தது. நான் போய் டாக்டருக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்க இல்லை. அவர் சொல்ல, நீ இவைக்காக வந்துட்டியோன்னு என் அப்பாண்ட இதை சொல்லி நான் அவர் எடுத்து செருப்பால் அடிச்சிட்டேன். அது மாதிரி பல சம்பவங்கள் கொஞ்சம் கூட இளம் வயதில் வன்முறையாகி அது சாதிய வெறுப்பு அவங்களை வன்முறையின் பக்கம் தூண்டியது. ஏனென்றால் அஹிம்சை வழியில் உங்களை அம்மா வளர்க்கின்றார். ஆனால் நீங்கள் திடீரென அந்த சிறிய வயதிலேயே உங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம். ஒரு அஹிம்சைன்ற ஒரு எல்லை சில சமயங்களில் சில தடைகளுக்கு வன்முறையை தவிர வேறு வழி இல்லைன்ற ஒரு சூழல் இருந்தது யாழ்ப்பாணத்தில். ஆனால் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எனக்கு அவ்வளோ அப்படியெல்லாம் வேலாது. அந்த மாதிரி நான் சிறப்பட்டிருக்கிறேன். 71ஆம் ஆண்டு JVP கிளர்ச்சி நடந்தது. இப்போ 72ஆம் ஆண்டு போலீஸுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருந்த அந்த நினைவு தினத்தில் ஏதாவது கரெக்ட் அந்த பவரை பயன்படுத்தி மன்னார் எஸ்பி வவுனியா பிறந்த ASP ஆக்கள் ஜாதி வரிகளுக்கு சார்பாக என்ன என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு இருந்தேன். ஆனால் அந்த நாட்களில் உலகத்திலேருந்து பெசன்ட் ரெபல்ஸ்ன்ற ஒரு பெசன்ட் போராளியல், விவசாய போராளியல் பட்டியலில் என்னுடைய பேர் இருந்தால் என்ன நேர்முகம் காண்றதுக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு புலோசவர் வந்திருந்தார். அவர் என்னுடைய வீட்டில் இருந்தேன். இல்லாட்டி நான் இன்றைக்கி இருக்க மாட்டேன். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பொழுது சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் இந்த முரண்பாடுகளில் சிங்கள மாணவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்தேன். 77ஆம் ஆண்டு இனக்கல்வரத்தின் பொழுது நான் சிங்கள மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வர வேண்டி இருந்தது. சிங்கள மக்களை பல்கலைக்கழகத்தை எடுத்து வர வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகம் எனக்கு வாகனம் தரையில். அதனால் நான் வன்முறையாக பல்கலைக்கழக வாகனங்களை பறித்து மற்றது வெளியில் இருந்த சில வாகனங்களை வன்முறை அடுத்து தான் நான் இந்த சிங்கள மக்களையும் சிங்கள மாணவர்களையும் பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு மலைய மக்களுடைய பிரச்சனை வந்தது. அதுலேயும் நான் என்னோட வன்முறையை நான் தேடி போகவில்லை. எனக்கு என்ன இனமன்றதில்லை.
யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டியதான். ஏதோ ஒரு தர்மம் என்னிடம் இருக்கிறபடியாகத்தான் ஒரு 25-30 கொலை முயற்சிகளில் நான் தப்பியிருக்கிறேன். பாய். ஜெயபாலன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இலங்கையில் இருக்கின்ற பொழுதோ இங்கு இருக்கின்ற தமிழர்களுக்காகவும் மதுநிலத்தில் இந்தியாவுக்கு சென்றால் அங்கு பாதிக்கப்படுகின்ற தரப்பாக சிங்கள மக்கள் மாறுகின்ற பொழுதோ அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயற்படுகிறீர்கள் என்று. ஏன் அங்கொரு நிலைப்பாடும் இங்கொரு நிலைப்பாடும் எடுக்கிறீர்கள்? இல்லை, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பொழுது சிங்கள மாணவர்கள் அங்கே சிறுபான்மையினராக இருந்தார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய என்ற கடமை. இலங்கையில் தமிழ் மக்களை, முஸ்லீம் மக்களை, மலைய மக்களுடைய ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. அது மாதிரி இந்தியாவில் அவர்கள் சிறுபான்மையினர் அவர்களுக்கு சிக்கல் வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது என்னோட பாதிக்கப்படுகின்ற தரப்பு சார்பாக நீங்கள் ஆஜராக அது என்ற மனித கடமையாக தான் நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் தினம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பது நீங்கள் அறிந்த ஒருவர் தான். பன்முக திறமைகள் கொண்ட எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், மிகச்சிறந்த நடிகர் ஜெயபாலன் அவர்கள். உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய அடையாளம் என்பதே கவிதைகளிலிருந்து ஆரம்பமாகிறது. அதுவும் நவீன கவிதைகளை படைத்த படைப்பாளிகளில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த பட்டியல் உங்களுடைய பேரும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முதலாவது கவிதை தொகுதி, நான் நினைக்கிறேன், நமக்கென்று ஒரு புல்வெளி என்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டிருந்தீர்கள். இதில் நீங்கள் என்ன கூற வந்தீர்கள்? சாதாரணமாக நீங்கள் ஒரு போராளியாகவே இருந்திருக்கிறீர்கள். அதிலும் உங்களுடைய கவிதைகளிலும் அதில் பல விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கவிதை தொகுதியை ஏன் போட வேண்டும் நினைத்தீர்கள்? அந்த கவிதை தொகுதி எப்படி வந்தது? இதன் ஆரம்பம் என்ன? எந்த காலப்பகுதியில் நான் வெளியிட்டு வைத்தீர்கள்? என்னுடைய முதலாவது புத்தகம் கவிதை அல்ல, முஸ்லீம் மக்களின் தேசிய இன பிரச்சனை என்கிற முஸ்லீம்களை பற்றி ஆய்வு நூல். இது நான் 70 பிற்பகுதியில் அண்டாபுரத்துக்கு வந்திருக்கிறேன். பத்திரிகை போன்ற நடந்து போயிருக்கிறேன் சில இடங்களுக்கு. மாத்திரையில் போன நேரம் என்னிடம் பணம், சாப்பிட்றதுக்கு கூட பணம் இருக்கல, பிரியாணத்து தான் இருந்தது. நல்ல காலத்துக்கு என்னுடைய நண்பர் திக்கோலை கமால் அங்கே இருந்தார், அவரோடு நான் தங்கியிருந்தேன். 70 பிற்பகுதியில் இந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன். இந்த ஆய்வை தலைவர் தோழர் எஸ்டப் அவர்கள் வந்து கையெழுத்து பிரதியில் படித்தார். அவர் பல இடங்களிலும் சொல்லியிருக்கார், தனக்கு ஒரு முஸ்லீம் அரசியல் ஒரு நிலைப்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு புத்தகம் வந்தது. அதுதான் என்னுடைய முதல் புத்தகம். அதுக்கு பிறகு தான் என்னுடைய கவிதைகள் வெளிவந்தது. முஸ்லீம் மக்களின் தேசிய பிரச்சனை அலை ஜெயஸ்ராஜா வெளியிட்டது. என்னுடைய கவிதைகள் வந்து இந்தியாவில் வெளியிட்டேன். ஏன்னா நான் கவிதை எழுதுகிற பொழுது பல எழுத்தாளர்கள் படுகிற துன்பங்களை, அவமானங்களை பார்த்துட்டு என்னோட எங்களோட சமூகத்தில் வந்து கலைஞர்களை வந்து பொதுவாக பெருசாக மதிக்கிறதில்ல. இந்தியாவில் இருக்கிற இப்போ வெளிநாடுகளிலேருந்து வர கலைஞர்களை தவிர இங்கே உள்ள கலைஞர்களை மதிக்கிறது இல்லை. அதால் நிறைய சிக்கல்களை பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்தினான். எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய பணத்தில் நான் என்னுடைய புத்தகங்களை வெளியிடுறதும் இல்லை, ஒரு புத்தகம் கூட என் கையால் விற்கிறதும் இல்லைன்னு. அதால் நெடுங்காலமாக என்னுடைய கவிதை புத்தகம் வர இல்லை. இந்த தேசிய பிரச்சனை முஸ்லீம் மக்களும் அலை ஜெயஸ்ராஜா வெளியிட்டபடியே தான் முதலிட்டு நான் வெளியிட்டிருக்க வேண்டாம். அப்புறம் இந்தியாவில் இருக்கேக்கலாம் என்னுடைய முதலாவது சூரியனோடு பேசல் வழி வந்தேன். அதுக்கப்புறம் நமக்கன்றர் புல்வெளிகள் வந்தேன். அப்போ நமக்கன்றர் புல்வெளிகள் வந்த வருடம் அது அதிகமாக விற்கப்பட்ட கவிதை புத்தகம்னு சொன்னார்கள். அதற்கு பிறகு வேறு வேறு புத்தகங்கள் வந்து இப்போ கடைசியாக குறுந்தொகை வந்திருக்கு. அதிகம் எழுத முடிகிற நான் வந்து பல்வேறு துறைகளில் இருக்கிறதால். ஆனால் சில குறுநாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். அதில் 3 குறுநாவல்கள் மட்டும் புத்தகமாக வந்திருக்கு. அது வந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்து செக்கு கொணான்ற பேரில் சிங்களத்தில் வந்திருக்கு. பிறகு அது ஒரு சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஒரு கனேடியன், அவர் வந்து நான் வேர்பலாக மொழிபெயர்க்க அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது ஒரு சைக்காலஜிக்கல் மேகசின்ஸில் வந்திருக்கு. அந்த கதை இப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்படுது. நார்வேஜிய மொழியில் அந்த கதைக்காக எனக்கு சிறந்த வெளிநாட்டு எழுத்தாளர் என்ற விருது கிடைத்த. நான் தரம் தொடர்பாளிய நம்பி தொகை தொடர்பாக நான் எதுவும் செய்யலை. சங்க காலத்தில் எல்லாம் ஒரே கவிதையால் இன்றைக்கு நாங்கள் மறக்காமல் போற்றுகிற பல கவிஞர்கள் இருந்திருக்கிற ஒரு கவிதைக்காக
நீங்கள் சங்கக்கவி எழுதுவதிலும் பாடுவதிலும் வல்லவர். இல்லை நான் 20 வயசு 25 வயசுல எழுதின மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏனென்றால் அதில் கவிதைகள் ஞாபகம் இருக்கிறதா? பாரதியாற்ற பாதிப்பு வேறு கவிஞர்களோட பாதிப்பு இருந்ததால் அதுக்கு பிறகு நான் சங்கத்தை வாசித்து தான் எங்களுடைய ஒரு தமிழ் கவிதைகளுடைய மூலத்தை கண்டு நான் என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய மொழி, கவிதை மொழியை, என்னுடைய கவிதையோட உருவத்தை நான் கண்டடைஞ்சது. அதுக்கு பிறகு எழுதினது தான் நான் என்னுடைய 25 வயசுகளுக்கு பிறகு எழுதினது தான் இப்போ இருக்குது. மற்ற எல்லாத்தையும் எறிஞ்சிட்டேன் நான். உங்களுடைய இந்த குறுந்தொகை தொகுதியை பார்க்கின்ற பொழுது இதிலும் பல்வேறு கவிதைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அல்லது இதில் நீங்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கிற கவிதையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதி எங்களுக்கு வாசித்து காட்டும் உங்களுடைய குரலில் ஆசையாக இருக்கிறது. என்ன சிறிய கவிதையை நான் அடுத்து வாசிக்கிறேன். இந்த கவிதை வந்து ஒரு இளைய ஒரு தோழியும் ஒரு முதிய ஒரு கவிஞனும் கடற்கரையில் உலாவி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு இடையில் நடந்த சம்பாஷணை போல அமைந்திருக்கிறது. இதுக்கு நீலம் தலைப்பு. தோழி, காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறது. மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய், உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பலவாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். தோழி, இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கற்றிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது வற்றாத ரசனை, இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்று. தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. அருமையாக இருந்ததையா? இது உங்களுடைய நீங்கள் கடற்கரைக்கு போன போது ஒரு அனுபவத்தினூடாக ஏற்பட்ட கவிதையா, இல்லை என்றால் ஒரு கவிஞனுக்கே உரிய அந்த திறமைகளோடு நீங்கள் அந்த கவிதை எழுதியிருந்தீங்க? இல்லை, மனைவியை வச்சுக்கொண்டு நான் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி பேசுகிறது. கடற்கரையில் அதிகமாக எனக்கு நான் வந்து அம்மாவாலும் அம்மாவுடைய மாணவிகளாலுமே வளர்க்கப்பட்ட ஒருவன். என்னுடைய உலகம் பெண்களுடைய உலகமாக இருந்தது. நான் என்னை வளர்த்தது எனக்கு ஆனாவும் நான் சொல்லித்தந்ததிலிருந்து அக வாழ்க்கையையும் புற வாழ்க்கையையும் உணர்த்தினதும் அம்மாவும் அம்மாவுடைய மாணவிகளும் தான். என்னுடைய கோபம் வந்து ஒரு தாய்க்கு இருக்கிற ஒரு பெண்களுக்கு இருக்கிற கோபம் தான் அதிகமாக. என்னோடய கோபத்தின் பெரும்பகுதி அது. அதிகமாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெண்கள் இல்லாத எதுவும் வந்து உலகம் இல்லை என்பது உங்களுடைய நிலைப்பாடு. அப்படி தான். என்னுடைய பெண்கள் இல்லாத எதுவும் மனிதம் இல்லை. நான் பயணம் செய்கிற ரயில் வண்டியில் தானே ஒரு பெண் இல்லாட்டி எனக்கு அது ஒரு பாலைவனம் மாதிரி தண்டது. அது வந்து நான் சின்னலேருந்து வளர்ந்தது பெண்களோடு தான் வளர்ந்தேன். ஆனபடி இது வந்து ஒரு கடற்கரையில் நடந்த ஒரு சம்பாஷணை என்றா ஒரு கவிதை வந்து உண்மையாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் எங்களோட பல்வேறு கற்பனை இல்லை, பல்வேறு தருணங்கள் நிகழ்கிற சம்பவங்கள் அனுபவங்களின் கோவையாக கூட இருக்கும். சில சமயத்தில் ஒரு சம்பவமாக இருக்கும். ஆனால் சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசுன்றது என்னுடைய ஃபிலோசஃபியை தான். என்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் அது.
இப்போவும் வந்து இப்போ என்னென்னா நான் நிறைய ஜாதி எதிர்ப்பு போராட்டங்களில் ஆரம்பித்த காலங்களில் இருந்து ஒரு மரணத்துக்கு அண்மையில் தான் நான் இப்போவும் பயணம் செய்து கொண்டிருந்து தான். அதால் கடைசி தருணத்தையும் வாழ வேணுமென்ற இப்போ கடைசி தருணம் வருமென்று தெரியாத நிலையில் கடைசி தருணத்தையும் வாழ வேணுமென்ற இந்த வேட்கையோடு தான் நான் வாழ. ஜெயபாலன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கவிதை மீதான உங்களுடைய நாட்டம், அதே நேரத்தில் உங்களுடைய கவிதைகள் இவ்வாறு வெளிவருக நடிப்பது தொடர்பில். கவிஞருக்கு பிடித்த கவிஞர் யார்? எனக்கு பிடித்த கவிதைகள் இருக்குது. நான் தனி மனிதர்களை வச்சு அதிகம் யோசிக்கிறது இல்லை. அவர்களுடைய பங்களிப்பை வச்சு தான். ஆனால் சங்க காலங்களை சங்கத்தை பொறுத்து எனக்கு பரணர், கபிலர், மற்றது பெண் கவிஞர்கள், அப்படி பலர் எனக்கு சங்காலத்தில் நிறைய பிடித்த கவிஞர்கள் இருந்தால். சமகாலத்தில் இப்போ எனக்கு பிடித்த கவிதைகள் இருக்குது. அதை எழுதினவரோட நான் மதிக்கிறேன். தமிழ் முஸ்லீம் உறவு பற்றி உங்களுடைய அப்போது இருந்த நிலைப்பாடு இப்போதும் அப்படி இருக்கிறதா? என்னுடைய நிலைப்பாடுகள் எதுவும் வந்து திருத்தப்பட்டிருக்கொண்டே மாறவில்லை. நான் சின்ன வயசில் எனக்கு இருந்த நிலைப்பாடுகள் வந்து அனுபவத்தால் அபிவிருத்தி அடைஞ்சிருக்கே ஒழிய கைவிடப்பட இல்லை. இதையும் நான் இல்லை. தமிழ் முஸ்லீம்களை தமிழ் முஸ்லீம் உறவை பொறுத்து நான் எப்பவும் தமிழர் மத்தியில் முஸ்லீம்களுக்காகவும், முஸ்லீம்கள் மத்தியில் வடபகுதி தமிழர்களை வடபகுதியில் வந்து நான் முஸ்லீம்களுக்காக வடபகுதி முஸ்லீம்களுக்காக பேசுகிறேன். நீங்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழர்களிடம் நிலம் இருக்கிறது, முஸ்லீம்களிடம் பணம் இருக்கிறது. இதன் பொருள் என்ன? ஆரம்ப காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் இருந்தது. இதால் என்ன இப்போ 1800களில் என்னென்னா இந்த தேயிலை தோட்டங்களுக்கு இது ரயில் ரோட்டு போடாத காலம் இருந்தது. பிறகு கண்டி வரைக்கும் மட்டுமே ரயில் ரோடு போட்டு பதுளைக்கு போடாத காலங்கள். அந்த நாட்களில் நிறைய பல்லாயிரம் பொதி சுமக்கும் மாடுகளில் தான் மட்டக்களப்பில் இருக்கிற நெல், மற்றது கல்குடா துறைமுகத்தால் வந்திருக்கிற பல்வேறு பண்டங்களை முஸ்லீம்களுடைய பொதி சுமக்கும் மாடுகளில் தோட்டங்களை கொண்டு வருவார்கள். பிறகு தேயிலை, ரப்பரை பொது சுமக்கும் மாடங்களில் கல்குடா கொண்டு போவார்கள். கிழக்கு மாகாண துறைமுகங்களை கொண்டு போவார்கள். மற்ற கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களுடைய உற்பத்தி பொருட்களையும் முஸ்லீம்கள் எடுத்து செல்வார்கள் மேலே. பிறகு தமிழர் தேவையான தேயிலை வேறு பொருட்களை மேலே சிங்கள பகுதிகளிலேருந்தும் மலைநாட்டிலேருந்தும் கொண்டு வருவார்கள். அப்போ முஸ்லீம்களுக்கு அப்போவே வந்து பெரும்பதியான முஸ்லீம்களுக்கு வந்து மூலதனம் தொடர்பான தொழில் இருந்தது. ஆனால் ஒரு சில போடியார்களும் முதல் வன்னியனார்கள் இருந்த ஒரு குறுநிலங்கள் மாதிரி தான் கிழக்கு மாகாணம் இயங்கினது. முஸ்லீம்களுடைய குறுநிலங்களும் தமிழர்களுடைய குறுநிலங்களாகவும் அந்த குறுநிலங்களில் இருந்த தலைவர்கள் முதல் வன்னியனார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு போடிமார் என்று அழைக்கப்பட்டார். இவர்களுக்கு கீழே மற்றவர்கள் ஒரு குடிமைகளாகத்தான், ஒரு அடிமை குடிமைகள் மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. முஸ்லீம்களை வந்து ஒரு மூலதனத்தோடு அவர்கள் இருந்தார். முதலாளியும் அவருக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்களும் இருந்தார்கள். மற்றது சமயமும் அவர்களை பற்றி இருந்தது. அவருடைய வாழ்க்கை வந்து மொஸ்கை சுற்றி இந்த தொழிலையும் மொஸ்கையும் சுற்றி தான் இருக்கு. மூலதனம் வந்து குவிஞ்சு ஒரு இடத்துல இருந்து தொழிற்படுகிறது. ஆனால் விவசாயம் வந்து அதுவும் வந்து டிராக்டர் இல்லாத, புதிய இடுபொருட்கள் இல்லாத ஒரு லேண்ட் எக்ஸ்டென்சிவ் நிலம் செறிந்த விவசாய காலத்தில் தமிழர்கள் வந்து பறந்து தான் நிலம் சார்ந்து வாழ்ந்தார். அப்போ தமிழருடைய மன இயல்பு, அதாவது அவர்கள் செறிந்து வாழ்ந்ததால் நீங்கள் அவ்வாறு சுட்டி காட்டுகிறீர்கள். பறந்து வாழ்ந்தது, அதாவது நிறைய நிலம் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. இவர்கள் வந்து மூலதனத்தை பெருக்கி குவிந்து வாழ்ந்ததால்
இவரிடம் வந்து நிலம் பெருசாக இருக்கவில்லை, மூலதனம் இருந்தது. இது ஆனால் முஸ்லிம்களோட உழைப்பால் தான் தமிழர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது. தமிழர்கள உற்பத்தியால் முஸ்லிம்களுடைய வர்த்தகமும், முஸ்லிம்களுடைய வர்த்தகத்தால் தமிழர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது, சந்தை வாய்ப்புகளை பெற்றது. இந்த ஒரு இன்டர்லிங்க் தான். ஆனால் நிலம் சார்ந்து முஸ்லிம்கள் பறந்து வாழ இல்லை. அது அந்த பண்பை வந்து வேறு தென்னிலங்கையிலும் பல இடங்களில் பார்க்கலாம். அதிகமாக வந்து மூலதனம் சார்ந்த வாழ்க்கை, இரண்டுமே தனியாக நிலம் சார்ந்த வாழ்க்கைக்கும் வந்து ஒரு எல்லை வந்துடும், தனியாக மூலதனம் சார்ந்த வாழ்க்கைக்கும் வந்து ஒரு எல்லை வந்துடும். அந்த நெருக்கடிகளை வந்து இலங்கை முழுதும் நான் பார்க்குறேன். தமிழ் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்கள் சிங்களவர்கள் மத்தியிலும் அந்த நெருக்கடியை நான் பார்க்குறேன். தமிழருடைய மைண்ட் செட் வந்து நிலத்தை பாதுகாக்கிறது. மூலதனத்தை பாதுகாக்கிறதுனா விட்டு கொடுத்து தான் பாதுகாக்கலாம், டிப்ளமேட்டிக்காக விட்டு கொடுத்தான். நிலத்தை பாதுகாக்கிறோன்னா நிமிர்ந்து நின்று தான் அதை நிலத்தை வந்து விட்டு கொடுக்காம தான் பாதுகாக்கலாம். இந்த விட்டு கொடுத்தலும் இந்த இந்த மைண்ட் செட்டுகளை தான் நான் சொன்னேன். சரி, அதே நேரத்தில் ஒரு பொருளியல் பட்டதாரி ஜெயபாலன் அவர்கள் ஒரு கவிஞராக மாறிவிடுகிறார். ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென ஒரு நடிகராக அறிமுகமாகிறார். நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா நான் ஒரு நடிகனாக வேண்டும் என்று? எப்படி அந்த வாய்ப்பு அமைந்தது? இல்லை, நான் வந்து சின்ன வயசுகளில் வந்து செக்கோஸ்லோவேக்கியால போய் ஒரு ஃபிலிம் டைரக்டராக படிக்கணுன்ற விருப்பம் இருந்தது. அப்போ எனக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் நான் யாரிடையும் வந்து யாருக்கும் உதவி செய்கிறது, அவர்களுக்கு போராடுறது வழியாக அவர்களுடைய வந்து உதவி கேட்குறதுக்கு எனக்கு தயக்கம் இருந்ததால் எனக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர இருந்தது. அந்த வாய்ப்பில் எனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய இடத்துல விருப்பத்தோடு இருந்தாலும் எனக்கு உதவி கேட்க முடியும். அது இப்போவும் என்னால் முடிகிறதில்லை. அதால் நான் அந்த வாய்ப்புகள் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சினிமா பற்றிய எந்த சிந்தனையும் இருக்கவில்லை. ஆனால் பாலு மகேந்திரா என்னுடைய நெருங்கின நண்பர். நாங்கள் மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இப்போவும் என்னை அவர் சந்திக்க விரும்புவார். நான் இந்தியா போனால் அவரை சந்திப்பேன். அந்த தருணங்களில் வெற்றிமாறன் வந்து அவரோட இருந்த தருணங்களில் வெற்றிமாறன் நான் பார்த்துருக்குறேன், பல தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அவர் சிரிக்கிறதோட ஹாய் சொல்கிறதோட சரி. அதற்காக வந்திருந்த பொழுது கசின் வந்து அப்போ 9 ரூபாய் நோட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக, உதவி இயக்குனராக பணியாற்றி விட்டு கசின் அவர் வந்து அக்கரப்பத்தை சேர்ந்தவர். இப்போ பயனுள்ள டாக்குமெண்ட்ரி நிறைய செய்கிறார். அவர் வந்து என்னை சந்தித்து, அப்போ அவர் 9 ரூபாய் நோட்டு படம் முடிஞ்சு ஆடுகளத்தில் வெற்றிமாறனோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்புறம் வெற்றிமாறனுக்கு போய் சொல்லிடுறார் ஜெயபாலன் வந்திருக்கிறேன். வெற்றிமாறனுக்கு என்ன தெரியுமன்றபடியா தெரியும். அப்போ வெற்றிமாறனுக்கு கசின்னு சொல்லிடுறார், உங்களோட பாத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு ஆள் இருக்கிறார், பேட்டைக்காரன். அப்படித்தான் நாங்கள் சந்தித்தது. அப்போ எனக்கு வெற்றிமாறன் கேட்டபோது நான் கொஞ்சம் அதிர்ச்சியாது. நான் சொன்னேன், நான் நாடகம் கூட நடித்ததில்லை. ஆக திருமணத்துக்கு பிறகு மனைவிக்கு முன்னர் மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அந்த நான் உண்மையை சொன்னேன். இந்த குடும்பம் என்கிறது வந்து ஒரு குழந்தை பெறுகிறதுக்கான ஒரு ஏற்பாடு. தீங்கில்லாத வகையில் நடிக்காமல் நல்ல கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றல. தீங்கு நோக்கத்தோடு நடிக்கிறது தான் தப்பு. மற்றபடிக்கு வாழ்க்கை முழுக்க நண்பர்களோடு எல்லாரோடுமே வந்து ஒரு கொஞ்சம் நடிப்பு இருக்குன்னு தானே வாழ்க்கையில். நிச்சயமாக. வெற்றிமாறன் சொன்னேன் நீங்கள் மனைவிக்கு முன்னுக்கு வெற்றிகரமாக நடிப்பீங்கண்டா திரைப்படத்தை திறமாக நடிப்பீங்க, நல்லா நடிப்பீங்கண்டு. வெற்றிமாறன் ஒரு வாரம் 2 வாரம் எனக்கு தியரி வகுப்படுத்தார். ப்ராக்டிக்கல் வகுப்பு நடிகர் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நானாக என்னுடைய தேடல் தான் என்னுடைய பலம். நான் எந்த புது விஷயத்துக்குள்ளே போனாலும் என்னுடைய தேடல் வந்து அது வந்து 1000 கரம் கொண்ட ஒரு அரக்கனையோ தேவதையோ போன்றது. அது நான் பரந்துபட்ட வாழ்வு அனுபவத்தோடு போனதால் நிறைய கதாநாயகர்களையும்
மக்களோடையும் வில்லன்களையும் நிஜ வாழ்க்கையில் சந்தித்ததால் என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு கலைஞனாக இருந்ததால் அவர்களுடைய இயல்பு, அவர்களுடைய உடல் மொழி, அவருடைய முகபாவங்களோடு சேர்ந்து பதிவாக இருந்ததால் நான் ஒன்றை உணர்ந்தேன். என்னுடைய மனம் வந்து 1000 உடல் மொழிகளின் உடல் மொழி பதிவுகளின் நூலகம் இருக்கிறது நான் உணர்ந்தேன். எனக்கு எதத்தை வேண்டாலும் எனக்கு ஒரு நினைவில் ஒரு முன்னுதாரணம் இருக்குது. எந்த காட்சியை நடிக்கிறது அது எனக்கு உதவிச்சு. அதில் தான் முதல் படமே நான் சிறப்பாக செய்யக்கூடிய. அதாவது உங்களுடைய முதல் படத்தில் உங்களுக்கு நடுவர் குழாம் சிறப்பாக உங்களுக்கு என்ற ஒரு பிரத்யேகமாக ஜூரி விருது என்றே தேசிய விருதினை வழங்கிவிட்டார்கள். அந்த தருணம் எப்படி இருந்தது ஐயா? எனக்கு நான் வந்து நடிக்கிற பொழுது வந்து பார்த்த தென்னிந்திய டிரெக்டர்ஸ் வந்து கன்னடம் அதிலேருந்து வந்து பார்த்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து உங்களுக்கு தேசிய விருது தராமல் உங்களை தவிர்க்கலாம், நான் டப்பிங் பேசாட்டி தரமாட்டேன் வேண்டு. அப்போ நான் மதுரை மொழியை நான் கற்றுக்கொண்டு வந்தேன். ஆனால் ஏதோ காரணத்தால் எனக்கு டப்பிங் தரவில்லை. அது உங்களுக்கு கவலையாக இருக்கவில்லையா? நான் அதோட நான் ஒன்றும் கவலைப்படுறேன். அப்படி படத்தை தூக்கி போட்டுட்டு நான் நோர்வேக்கு வந்துட்டேன். இனி படம் வேண்டாமன்ட்டு நடிக்கிறது இல்லைன்னு. பிறகு எனக்கு நான் நார்வேயில் இருக்கல தான் எனக்கு பாராட்டுகள் வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் கிண்டல் பண்ணுறீர்கள், நான் டப்பிங் பேசல, எனக்கு தேசிய விருது கிடைச்சிருக்காதுன்னு. இல்லை, சன் டிவியில் பாருங்கன்னு. அப்புறம் சன் டிவியில் பார்த்தா ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நான் திரும்பி வந்தேன். ஜூரஸ் டெல்லியில் சந்தித்த பொழுது அவர் சொன்னார்கள், இந்தியாவில் சிறந்த நடிகராக அவங்கள தெரிவு செய்துட்டு நீங்கள் வெளிநாட்டுக்காரங்கிறதால நாங்கள் அதை தள்ளி வச்சோம். பிறகு மனமெல்லாம் திரும்ப அதை வெளிநாட்டுக்காரன்றதை தாண்டி உங்களை எடுத்தோம். ஆனால் டப்பிங்ன்றதால் திரும்பவும் நாங்கள் தள்ளி வச்சோம். தள்ளி வச்சுட்டு சிறந்த நடிகர் விருதை ஒரு தனிஷுக்கும் ஒரு மலையாள நடிகர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். பிறகும் எங்களுக்கு உங்களை விட விருப்பம் இல்லாதால் சட்டங்களை தளர்த்தி சில மாற்றங்களை செய்து உங்களுக்கு இந்த விருதை தந்தோம் என்று சொன்னார்கள். விருது எனக்கு முக்கியமாக படவில்லை. நான் விருதுகளை நான் எப்போவும் முக்கியமாக எடுக்கிறது. இப்போவும் எல்லா விருதுகளையும் நான் ஒரு விருதும் என்னுடைய அறையில் இல்லை, என்னுடைய நூலகத்தில் அறைகளில் இல்லை. ஆனாலும் ஆடுகளம் படம் நடித்ததுலேருந்து எனக்கு பெரிய ஏற்பட்ட சோர்வு ஒரு 6 மாதம் என்று எடுத்துட்டு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஷூட்டிங் இருந்தது. என்னை விட்டால் நான் திரும்பி வரமாட்டேன்ற பயத்தில் எனக்கு எல்லா வசதியும் செய்து தந்தாலும் என்ன விடுகிற தொடர்பாக பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த டைம் ஃப்ரேம் எனக்கு சினிமாக்களில் பெரிய ஆர்வத்தை தரையில். அதால் இப்போவும் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நடிக்கிறது, மற்றபடி வார படங்கள் எதையும் நான் அக்செப்ட் பண்ணுறதில்லை. அவரோடு மாத்திரம் பேசாமல் அவருடைய துணைவியாரையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு வந்தது. காரணம், அவர் ஒரு இசை மேதை என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவர் மேற்கத்திய இசையாக இருக்கலாம், கர்நாடக சங்கீதமாக இருக்கலாம், அதனிடத்தில் புதிதாக 2 கலந்த இசையினை வழங்குகின்ற ஃபியூஷன் மியூசிக்காக இருக்கலாம். இவை அனைத்திலும் ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறார். எனவே அவரும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய கணவருடைய பெயரை கேட்டால் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக. நீங்கள் ஒரு இசை ஆசிரியராக இருக்கிறீர்கள். நோர்வேயில் நீங்கள் உங்களுடைய இந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த இசைத்துறை மீதான ஆர்வம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்தில் ஆரம்பித்து அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற பொழுதும் அது தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் இசைத்துறை சார்ந்து நீங்கள் விரும்பி செய்த காரியம் என்ன? நான் சிறு வயதில் இருக்கும்போதே 4 வயதிலிருந்தே தேவாரங்கள் பாடும் வழக்கம் உண்டு.
அவ்வாறு ஆரம்பித்த இசை பின்னாடி சீர்காழி கோவிந்தராஜனின் குரல் வெங்கல குரலில் ஈர்க்கப்பட்டு அவ்வாறே எனது குரலையும் நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினூடாக வளர்ந்து நான் பிறந்தது பருத்தித்துறை, வளர்ந்ததெல்லாம் மட்டக்களப்பு. வின்சென்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது 4ஆம் வகுப்பு 1974ஆம் ஆண்டு ஒரு பாரதியார் பாடல் போட்டி நடந்தது. அதில் யாமறிந்த மொழிகளிலே என்ற பாடல் என்னுடைய தாய் தனக்கு தெரிந்த இசையில் சொல்லித்தந்ததை நான் அவ்வாறே பாடினேன். அது எனக்கு முதலாவது மேடையிலேயே முதல் விருது கிடைத்தது. அன்றிலிருந்தே நான் தீர்மானித்து விட்டேன் என்னுடைய துறை இசைத்துறை தான் என்று. இசை துறை என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு பிடித்தமான இசைப்பாளர்கள் இருந்திருப்பார்களே? நான் கூட தமிழ் இசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. அதனால் யார் யாரெல்லாரும் வெண்கல குரலில் பாடுகிறார்களோ, கேபி சுந்தராம்பாள், சீர்காழி கோவிந்தராஜன், இவர்கள் இருவரும் எனக்கு பிடித்தமான பாடகர்கள், பிடித்த பாடகர்கள். ஜேசுதாஸின் கமகம் பிடிக்கும். ஆமாம், நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒரு இசைத்துறை சார்ந்த ஒரு சிறந்த நுணுக்கத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் ஐயா எழுதிய ஒரு பாடல் பாடியிருக்கிறீர்கள் தானே? இந்த பாடலில் ஒரு 2 வரிகள் பாடி காட்ட முடியுமா? கவிஞர் அறிமுகமானதே இசைத்துறையின் ஊடாகத்தான். அவரது பாடல்களை நான் முணுமுணுக்க அவர் வரிகளை, அந்த முணுமுணுத்தலுக்கு வரிகளை எழுதுவார். அவ்வாறே இருவரும் அறிமுகமானோம். 85ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில். அவருடைய ஒரு பாடல் புலரும் வேளையில் என்ற ஒரு பாடல் நான் பாடி காட்டுகிறேன். புலரும் வேளையில் ஜன்னல் ஓரமாய், புலரும் வேளையில் ஜன்னல் ஓரமாய் கவிதை பாடுகின்றது யாரோ, குயிலே குயிலே. துயரம் தீயென சுட்ட போதிலும் சுடரும் பொன்னுந்தன் வாழ்வு. பொழுது புலர்ந்தது எழுக கவிஞனே என்று பாடுகின்றது யாரோ, குயிலே குயிலே. வசந்தம் வசந்தம் உன்னிடம் சொன்ன செய்திகள், வசந்தம் உன்னிடம் சொன்ன செய்திகள் எனக்கு சொல்லல் ஆகாதா, கசந்த மானிடம் கசந்த போர்க்களம், கசந்த போர்க்களம் நாண வானிடம் சேர்ந்து பாட கூடாதா, குயிலே குயிலே குயிலே. அருமையாக இருந்தது அம்மா. எங்கேயோ சஞ்சரித்து வந்தது போன்ற ஒரு. அதே நேரத்தில் ஐயா, உங்களுக்கு வாசுகி அவர்களை மனைவியாக பிடிக்குமா, பாடகியாக பிடிக்குமா? எனக்கு இந்த பிள்ளைகள தாயாக தான் பிற பாடகியாகவும் கூட பிடிக்கும்.
ஏன்னா ஒரு நிறைய தேடலும் ஓடலுமான என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அர்ப்பணிப்பால் தான் என்னுடைய குழந்தைகள் குடும்பம் எத்தனை குழந்தைகள்? 2 பேர் அவர்கள நல்லா இருக்கிறது. அதனுடைய அவருக்கும் எனக்கும் இடையிலான உறவில் அவருடைய பெரிய பணி வந்து என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தது தான். அதான் மற்றது அவர் சிறந்த பாடகியாக இருக்கிறது, மனைவியாக இருக்கிறது அதுக்கு பிறகு தான். அதே நேரத்தில் ஜெயபாலன் அவர்கள் ஆடுகளம் திரைப்படத்தில் நீங்கள் அறிமுகமானாலும் அதற்கு பிறகு நிறைய வெற்றி திரைப்படங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதிலும் மெட்ராஸ் திரைப்படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் விஜயோடு ஜில்லா, நான் சிகப்பு மனிதன், அதை போன்று இன்னும் சில திரைப்படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 திரைப்படங்கள் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். அரண்மனை 2 படத்திலும் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். இந்த வாய்ப்புகள் ஐயா உங்களை தேடி எப்படி வருகிறது? நீங்கள் ஆடுகளத்துக்கு பிறகு எனக்கு நிறைய பெரிய படங்கள் வந்தது. ஆடுகளம் வந்து 6 மாதம் 2 வருஷம் அதிகமாக ஈடுபட்டதால் எனக்கு படங்கள் பற்றிய பயம் இருந்ததால் நான் படங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆடுகளத்துக்கு பிறகு நடிக்கிற தீர்மானம் இருக்கிற விருது கிடைச்சபடியே தான் திரும்பவும் நான் வந்து வந்தேன். ஆனால் அப்பவும் வந்து எனக்கு நீண்ட காலம் எடுக்கிற படங்களில் நடிக்கிற தயக்கம் எனக்கு எப்பவும் இருந்தது. அதில் நான் தமிழகத்தில் இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே வர்ற சிறிய பாத்திரங்களை தான் அதிகமாக ஏற்று நடிக்கிறேன். இப்போ அண்மை காலங்களில் பெரிய பாத்திரங்களை நான் நடிக்கிறேன். மலையாள படம் ஒன்று, ஒரு மலையாளத்தில் ஒரு படமும் ஒரு டாக்குமெண்ட்ரியும், மற்றது தமிழில் 2 படங்கள் பெரிய படங்கள் நடிச்சிருக்கிறேன். இந்த வருடம் நான் வந்து என்னுடைய ஆய்வுகளுக்காக என்னுடைய எழுத்துக்காக வந்து பணம் தேட வேண்டியிருக்கிறபடியா இந்த வருடம் வந்து நான் சில முக்கிய படங்கள் நடிக்க இருக்கிறேன். அதோட என்னுடைய தோழர் பிரசன்ன விதானகே அவர்களுடைய சிங்கள படம் ஒன்றிலும் நான் நடிக்க இருக்கிறேன். பிரசன்ன விதானகையுடைய படத்தில் நான் ஒரு ரொடியா சீஃபா நான் நடிக்கிற ஒரு வரலாற்று படம். ஒரு ஒடுக்கப்பட்ட ரொடியா சாதியைச் சேர்ந்த ஒரு தலைவன், அவர்களுடைய தலைவனாக நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தை தயாராகிவிட்டீர்கள்? கதாபாத்திரம் அதுக்காக தான் தாடி வளர்க்குது. இல்லை, உங்களுடைய இந்த கெட்டப், இந்த தோற்றம் உங்களுக்கு பேட்டைக்காரன் பாத்திரத்தை பெற்றுக் கொடுத்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? உங்களுடைய இந்த தோற்றமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு? நீங்கள் கசினை வேணும்ன்ற இது பற்றி என்ன கசினை கூப்பிட்டு கசின் மிக முக்கியமான பணியளிப்பை செய்கிறார். மற்றது தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆடுகளத்தின்ற சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். அந்த பேர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தமிழ் மக்கள் தொடர்பாக, முஸ்லீம் மக்கள் தொடர்பாக நிறைய டாக்குமெண்ட்ரிகள் செய்கிறார். என்ன விட அவருக்கு தான் தெரியும் என்ன நடத்தார்கள் இந்த விஷயங்கள். நீங்கள் அவரை ஒரு முறை இங்கே அழைச்சி பேட்டி. நிச்சயமாக. அதே திலம்மா ஐயாவுடைய வாழ்க்கை உடன்பாட்டில் முரண்பாடு இருக்கிறது, முரண்பாட்டில் உடன்பாடு இருக்கிறது. உங்களோடு நடத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கைகள் எப்படி இருந்தது? நீங்கள் ஒரு காதல் இல்லை உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் மாறமாகி இருக்கிறது, உங்களுடைய அனுபவங்கள்? கல்லில் நார் உரிப்பதுன்னு சொல்வார்கள், அவ்வாறு தான் கவிஞனோட வாழ்க்கை நடத்துவது. எல்லா கவிஞர்களோட நான் இல்லை, முக்கியமாக ஜெயபாலனோட. பெண்கள் அதிகமாக வந்து கவிஞர்களை வந்து நல்ல நண்பர்கள் மிகவும் பொறுப்பில்லாத கணவர்கள் என்ற கருத்தை வந்து பல நீண்ட காலமாக வைத்திருக்கிறார். அதை நிரூபித்தும் இருக்கிறார்கள். நிரூபித்திருக்கிறார். நான் வந்து இல்லை, கேள்வி கேட்டது என்னிடம் தானே, நான் தான் பதில் சொல்ல. அது வந்து என்னென்றால் ஆரம்பத்தில் நாங்களும் சாதாரண கணவன் மனைவி போன்று சண்டை பிடித்தோம், நிறைய முரண்பாடுகள். இறுதியில் இது சரிவராது என்ற ஒரு முடிவுக்கு வந்து பிள்ளைகளுக்காக ஒன்றாக வாழ்ந்து இப்போது விடுமுறை நாட்களில் சந்திக்கும்
கணவன் மனைவியாக சந்திக்கிறோம். என்றால் அவர் இந்தியாவில் இருக்கிறார், நான் நோர்வேல இருந்தேன். அப்போ இப்போது உலகத்தில் இங்கே அவர் மூலையில் இப்படி விடுமுறையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்ன குடும்பத்தை இணைச்சி வச்சிருக்கிறது தொடர்பாக இந்த காலகட்டங்களில் அதுவும் வேறு வேறு துறைகளில் இருக்கிற கணவன் மனைவிகளுக்கு இடையில் பிள்ளைகளுடைய பங்கு பெரிய பங்கு. அதே நேரத்தில் இவருடைய எழுத்துத்துறை சார்ந்து படைப்புத்துறை சார்ந்து பணியாற்றுகின்ற காலப்பகுதியில் உங்களுக்கு குடும்ப சுமைகள் தனியாக தெரிந்திருக்கிறதா? இவர் தமிழகத்தில் சில காலம் இருந்திருக்கிறார், நோர்வேயிலும் சில காலம் இருந்திருக்கிறார், சில வேளைகளில் இவருடைய வேலை நிமித்தமாக வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். எனவே அவருடைய துறை சார்ந்து பலரை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் தேடலோடு கூடிய ஒரு ஆளுமை. இவ்வாறான நேரங்களில் உங்களுடைய குடும்ப பாரங்களை நீங்கள் எவ்வாறு சுமந்து சென்று? இல்லை, வண்டியே யாராவரால் சுமக்கத்தானே வேண்டும். அப்போது நான் ஆரம்ப காலத்திலேயே அந்த முடிவை நான் எடுத்து விட்டேன், வண்டியை நான் தான் சுமக்க வேண்டும் என்று. அந்த பணியை நான் செவ்வனே நன்றாக முடித்து விட்டேன். எங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், ஆதித்தன் இளவேனில். இருவரிலும் மூத்தவன் சமூக மானிடவியலாளன், மற்றவன் ஒரு அனிமேஷன் டிசைன் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் அனிமேஷனில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியம், நவீன ஓவியத்துறையில். பிள்ளைகளின் கடமையை நான் செவ்வனே நன்றாக முடித்து விட்டேன். இப்போது குடும்ப பணி முடிந்ததால் நான் சமூக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் ஆன்மீகத்தையும் சமூகத்தையும் இணைத்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முழு அவாவோடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இவ்வாறு அமைந்திருந்தது என்று. உங்களுடைய இந்த படைப்புத்துறையோ அல்லது கலைத்துறை மீதான இலக்கியத்துறை மீதான ஈடுபாடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது? இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தாக்கத்தை செலுத்தும். நிறைய விஷயங்களில் முன்னே போல் பெண்களை பூட்டி வச்சு குடும்பம் நடத்துகிற காலங்கள் வேறு. இப்போ ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக வாழ்கிற ஒரு நாட்டில் சுதந்திரமாக வாழைக்கில் இந்த பிரச்சனைகள் இயல்பானது. அது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானதாக நாங்கள் பார்க்கறதில்ல. அது அந்த பார்வை பெண்களை அடக்கி வச்சிருந்த அந்த காலத்து பார்வை ஒரு தப்பானதெல்லாம் நாங்கள் பார்க்க தேவையில்லை. உள்நோக்கத்தோட கொடும் மனசோட இல்லாமல் இருக்கிற பொழுது சுதந்திரமாக வாழ்கிற இருவர்கள் நண்பர்களாக இருந்தானா, கணவன் மனைவியாக இருந்தானா பிரச்சனை நிறைய இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று தோன்றியது. ஐயாவை நான் ஆடுகளம் திரைப்படத்தை திரையில் பார்த்த பொழுது ஒரு அற்புதமான வில்லனை, இலங்கையர் என்று தெரியாது, அதற்கு பிறகுதான் நாங்கள் அறிந்தோம் இவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர், எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு உடல் மொழி இவர் வெளிப்படுத்துகிறார். அதுவரையும் இருந்த வில்லன்களில் ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன். அவருடைய பார்வையில், அவருடைய நடையில், உடையில் எல்லாம் அந்த தோற்றப்பாடு நன்றாகவே தெரிந்தது. அதாவது நடிப்பினுடைய ஆற்றல், அதாவது ஒரு 50-100 திரைப்படங்கள் நடித்தால் எவ்வளவு ஒரு நடிப்பாற்றல் வருமோ அப்படியான ஒரு நடிப்பாற்றல் அவரிடம் தெரிந்தது. சரியாகத்தான் தேசிய விருதையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர் உண்மையில் அந்த படத்தில் ஒரு பேட்டைக்காரனாக நடித்திருந்தார். அவர் வீட்டில் எப்படி பேட்டைக்காரனா பாசக்காரனா? அது பேட்டைக்காரன் தான். பேட்டைக்காரன். நானும் பேட்டைக்காரி தான். நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் என்று ஏதேனும் பதிவாகி இருக்கிறது? இன்றளவு முன்னால் இதனை மறக்கவே முடியாது, இப்போது நினைத்து பார்த்தாலும் எனக்கு கவலையாக இருக்கிறது அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்ற ஏதேனும் சம்பவங்கள் இருக்கிறது? என்னுடைய அம்மா பற்றிய பல விஷயங்கள் நான் மறக்கிறது. போர்க்காலங்களில், குறிப்பாக ஐபிகேஎஃப் இருந்த காலங்களில் எல்லாம் அம்மா தூங்குறதில்லை. அம்மாவுடைய ஒரே நினைப்பு இந்த போர் நடக்கிறது, என்னுடைய தன்ற மகனை கொல்றது தான் இவ்வளோ போர் நடக்குது, தன்ற மகனை கடத்துறது தான். அது எல்லா தரப்பும், போராளியெல்லாம் இருந்தா என்ன, அரசு தரப்பாக இருந்தா என்ன, இந்திய அரசு தரப்பாக இருந்தானே, எல்லாரும் ஆயுதம் தூக்கினது என்னுடைய மகனை தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த துன்பம் ஒரு தாயின் துன்பம். அது தமிழ் தாயாக இருந்தா என்ன, சிங்கள தாயாக இருந்தா என்ன, முஸ்லீம் தாயாக இருந்தா என்ன, இந்த தாய்களுடைய துன்பம் தங்களோட பிள்ளைகள் மையமாக வச்சு தானே. நான்
இலங்கையை விட்டு போனதுக்கு அடிப்படை காரணமே எனக்கு உயிராபத்தில் இருந்தால் என் அம்மா தூங்க மாட்டாள். என் அம்மா தூங்க மாட்டா, அழுதுட்டுப்பா. தான் விரதம் பிடிக்கிறதால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு பூர்வ நம்புறதால அளவுக்கு கொஞ்சம் விரதம் பிடிப்பா. அது ஒரு முக்கிய காரணம் நான் இலங்கை விட்டு போனதுக்கு. எனக்கு உயிராபத்து நிறைய வந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம், மற்றவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதாண்டா சமத்துவமும் அதிகாரத்தை பகிர்ந்தும் வாழ வேணும். அது சாத்தியமில்லாவிட்டால் எல்லோரும் எல்லோருக்கும் நாங்கள் தலைவணிந்து வாழ வேண்டியிருக்கோம். சரி, அதே நேரத்தில் அம்மா, எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதேனும் உண்டா? வேறு குறிப்பிட்ட போன்று தாய் எவ்வளோ துன்பப்பட்டாவோ அதே போன்று நான் 87ஆம் ஆண்டு நாம் இருவரும் இணைந்தோம். 87லிருந்து இந்த மாதம் 21ஆம் தேதியோடு 31 வருஷம் முடிய போகிறது. நாம் இந்த வண்டியை கொண்டு இழுத்து பல தருணங்களில் ஜெயபாலனை நினைத்து கவலைப்பட்டது உண்டு. இறுதியாக 2013ஆம் ஆண்டு கூட இங்கே நடந்த ஒரு துன்பியல் சம்பவம் எங்களுக்கு அதே வேதனையை மீண்டும் அளித்தது. பாதுகாப்பு, ஜெயபாலனுடைய பாதுகாப்பு தொடர்பாக மீண்டும் இப்போது வந்திருக்கின்றோம். ஆனால் சுதந்திர காற்றைத்தான் எந்த மனிதனும் சுதந்திர காற்றைத்தான் சுவாசிக்க விரும்புவான் தன்னுடைய வாழுங்காலம் முழுவதும். அதே தான் நாமும் விரும்புகிறோம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. நீங்கள் ஏதோ கூற விளைகிறீர்கள். சிங்கள மக்களதும் தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் மலைய தமிழ் மக்களதும் சமத்துவமும் ஐக்கியமும் ஓங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த வசந்தம் டிவிக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள், தமிழ் முஸ்லீம் மலையக ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்குமை, என்னுடைய ஆய்போவான தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எங்களுக்கு உண்மையில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதுவும் எமது நாட்டுக்கு பெருமை சேர்த்து ஒரு கலைஞரை, ஒரு படைப்பாளியை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டது என்பது உண்மையில் வசந்தம் டிவியினுடைய ஒரு முக்கியமான தருணங்களில் ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். இதுவரையும் நாங்கள் சந்தித்து கலந்துரையாடியது வேறு யாருமல்ல, ஜெயபாலன் அவர்கள். அவர் ஆடுகளம் திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான, அதுவும் ஒரு சிறந்த தேர்வு விருதினை பெற்றவர், ஜூரி விருதினை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். அந்த திரைப்படத்தின் மூலம் அவர் நடிகராக அறிமுகமானாலும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், அதில் கன்னட படங்களும் அடங்குகின்றன, மலையாள படங்களும் அடங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அதனிடத்தில் ஒரு சிறந்த நவீனத்துவ கவிஞராக அறியப்படுகின்றவர். அவருடைய கவிதைகள் இன்றளவும் பேசப்படுகின்றன. கொஞ்ச நூல்கள் தான் வெளியிட்டிருந்தாலும் கூட அவை அனைத்தும் பெருமை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியவையாகவும் இருக்கின்றன. அதுவும் போராட்ட காலங்களை பற்றி பல பதிவுகளை அவர் தன்னுடைய கவிதைகளூடாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த முதிர்ந்த காலத்திலும் அவருடைய சிந்தனைகள் எப்போதுமே நல்லதொரு சிந்தனையாக இருக்கிறது. அதுவும் அவர் பூகோள அரசியல் தொடர்பாக அவருடைய அறிவினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்கூட்டியே அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கணித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு படைப்பாளியாக எனக்கு அவர் தெரிகிறார். அதே நேரத்தில் அவருடைய துணைவியார் வாசுகி அவர்களும் மிக சிறந்த முறையில் தன்னுடைய பங்களிப்பினை தன்னுடைய குடும்பத்திற்காக வழங்கியிருக்கிறார். அதே போன்று இசைத்துறை சார்ந்த அவருடைய திறமையை நாங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதுவும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். எனவே நன்றி அம்மா, அது நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.